ஓகே, திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட அதாவது தொடர்ந்து காங்கிரஸ்ல வந்து அந்த குரல் எழுது அதை கட்டுப்படுத்தணும், திமுகவினுடைய அழுத்தத்தால தான் அங்க அது நடந்திருக்கும் அப்படின்றது. ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள், இன்னும் தொகுதி பங்கீடுல இந்த கூட்டணியில பிளவு இல்லைன்னா அது தொடர்பான விமர்சனம் இன்னும் அதிகமாகுமோ? இல்லை, இது காங்கிரஸ் கருத்துன்னு யார் சொன்னா? முதல்ல யாரோ ஒரு தனிநபர் பேசுறதுல தான் காங்கிரஸ் கருத்துன்னு சொல்ல முடியாது இல்லை. அதுதானே கேசி வேணுகோபால் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கட்சியோட கருத்து அல்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும்? இதில் மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் கொரோடாவா இருக்காரு. அவர் வந்து ராகுலோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவர். அங்கே இசைவு இல்லாமல் அந்த சமிக்கை இல்லாமல் இங்கே வருமா? இல்லை ஒருவேளை தொடர்ந்து நீடிக்கிற பொழுது அதை தலைமை கண்டிச்சிருக்கணும் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டுச்சுல? இல்லை, அது உங்களுடைய கற்பனையாக நான் பார்க்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு, அகில இந்திய தலைவர் என்ன சொல்கிறாருன்னு தான் நாங்கள் பார்க்க முடியும். அகில இந்திய பொதுச்செயலாளர் சொல்கிறாரு திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம்னு சொல்லியிருக்காரு. இந்த வரைக்கும் அதோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறார். தனிப்பட்ட கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைல்ல. ஆனால் நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. முதல் விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க குழு போட்டாங்கன்றதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. நீங்கள் 2016 பார்த்தீங்கன்னாலும் வந்து மார்ச் மாதம் 21 தான் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கோம். அதே மாதிரி 2021 வந்து பிப்ரவரி மாதம் 26 தான் நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சிருக்கோம். அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து 2 காலகட்டங்களையுமே வந்து எதிர்கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, ஆட்சியை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான காலமும் இருக்குது, நேரமாக இருக்கணுமோ நாங்கள் பொறுமையாக தான் இருக்க முடியும். கட்சியில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அந்த 100 பேருக்கும் நாங்கள் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. திமுகலேருந்து குறிப்பாக 200 தொகுதிகளில் வெற்றி அப்படின்றத இந்த முறை முழக்கமாக எடுக்கிறீங்க. சென்ற முறை தேர்தலை விட இந்த முறை அதிகமான தொகுதிகள் அப்படின்றது கூட்டணி பலத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறீங்களா, இல்லை செய்த மக்கள் நல திட்டங்களா, இல்லை மக்கள் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதா? இல்லை, இந்த வெல்வோம் 200ன்றது வந்து திமுகவோட கொள்கை இல்லை, அது மக்களுடைய கொள்கை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 221 சட்டமன்ற தொகுதியில் வந்து திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். அதில் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் வந்து அதிமுக முன்னிலையில் இருந்தது. 3 தொகுதியில் நிறைய தொகுதிகளில் சொச்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக அந்த வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். இந்த சொச்ச ஓட்டு அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். அதனால் வெற்றி தான் எங்கள் கணக்காக பேச முடியுமே தவிர அதில் என்ன மார்ஜின், இதில் 1 ஓட்டா 10 ஓட்டான்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வெற்றி முக்கியம். அந்த 200ன்றது வந்து மக்கள் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. திமுகவை நாங்கள் திரும்பவும் 221 இடத்துல ஜெயிக்க வைப்போன்றத மக்களோட முடிவு, எங்களோட முடிவு இல்லை. அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முன்மொழிஞ்சாரே தவிர மாற்று கருத்தை நாங்கள் எதுவுமே பேசலையே. மக்கள் கருத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திட்டமும் மக்கள் நலன் சார்ந்த திட்டம், நேரடியாக மக்களுக்கு பயனுள்ள திட்டம். அது வந்து ஒவ்வொரு வீட்லையும் போய் கொண்டு போய் சேர்த்துருக்க திட்டம். நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக. அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, போராட்டங்கள் நீடிக்குது, இவ்வளவு திட்டங்களை சொன்னீங்களே செய்யலையே அப்படின்ற குரலும் களத்துலேருந்து வருது. அது எல்லாமே எது சார்ந்தது நம்ம பார்க்கணுமா இல்லையா? நிதி சார்ந்த பிரச்சனையா இல்லை எல்லாமே? இந்த நிதி சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது மோடியோ என்டிஏ கவர்மெண்ட்டை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? நிதி பகிர்வு 2014 அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிதி பகிர்வு எப்படி ஓரவஞ்சனையா இருக்குது நம்ம பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவு வருவாய் காங்கிரஸ்ல கொடுத்ததை விட நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல அதிகமா கடந்த 10 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ்ல நீங்க கொடுத்ததுன்னு பேசுறீங்களா, பர்சன்டேஜ்ல பேசுங்க. அன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட் எவ்வளோ, அதுல எத்தனை சதவீதம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசோட பட்ஜெட் எவ்வளோ, அதுல நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துன்னு பேசுங்க. பர்சன்டேஜா பேசுறீங்க, அமௌண்ட்டா ஏன் பேசுறீங்க? அன்னைக்கு 50 லட்சம் கோடி இருக்கும், இன்னைக்கு 200 லட்சம் கோடி இருக்கும் பட்ஜெட்டு. அப்போ 50 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்கும் 200 லட்சம் பட்ஜெட்டுக்கும் ஒரே கணக்குன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? அப்போ அன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜாக எங்கள் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுமே நிதி சார்ந்த பிரச்சனை தான் நிற்கிறத தவிர மற்ற எங்களால் முடிஞ்ச அத்தனை பிரச்சனையும் நாங்கள் தீர்த்துருக்குன்றது தான் நாங்கள் முதல் நாள்லேருந்தே சொல்கிறோம். ஆனால் இது சம்மந்தமாக பேசும்போது ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறத பற்றி யாருமே பேச தயாராக இல்லையே. நீங்கள் ஒரு பேரிடர் வருதுன்னு வச்சுப்போமே, அந்த பேரிடர் நிவாரண நிதி கேட்கும்போது கூட எத்தனாயிரம் கோடி நம்ம கேட்குறோம், அவங்க எத்தனை கொடுக்குறாங்க? உதாரணத்துக்கு ஒரு 5 புயலுக்கு 1,15,000 கோடி நம்ம கேட்கணும்னு வச்சிங்களா, அவங்க வேற 5,000 கோடி தானே கொடுக்குறாங்க. ஆனால் இதே இது அதிமுக ஆட்சி காலத்தில் வறட்சி இருந்தது, பெருவெள்ளம், மழை, அது எல்லாத்தையும் கொரோனாவையும் தாண்டி தானே நாங்கள் ஆட்சி நடத்தணும், இப்படி நாங்கள் காரணம் சொல்லிக்கிட்டே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு 5-10 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, அம்மையார் ஒரு 5 வருஷம், நீங்கள் ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு கடன் வாங்கினீங்கல்ல, அந்த கடனுக்கு பர் டே 89 கோடி வட்டி கட்டுறோம்ல. இது எங்கேருந்து கட்டுறோம்? ஒரு நாளைக்கு 89 கோடின்னு கணக்கு வச்சிங்கன்னா 32,000 கோடி கட்டணும் வருஷத்துக்கு. இந்த 5 வருஷத்துக்கு 1,00,000 கடனை கேள்விக்குள்ளாக்குறாங்கல்ல. முதல்ல வாங்கின பட்ஜெட்டுக்கு வட்டியை முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் எங்கள் திட்டங்களை பேசுவோம். இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பேசுறதுக்கு நான் தயார், நீங்கள் தயாராக இருந்தா. அதனால தான் சொல்கிறேன், 1,50,000 கோடி வட்டி மட்டுமே கட்டி வச்சிருக்கோம்.
யார் வாங்கின கடன்? வரி வருவாய் பற்றாக்குறையை நம்ம பற்றி பேசணும். நீங்கள் வரி வருவாய் பற்றாக்குறை விட்டு போகும்போது எவ்வளோ 52,000 கோடி வெள்ளை அறிக்கையில் விட்டுமா இல்லையா? இன்றைக்கி வரி வருவாய் பற்றாக்குறை குறைச்சிருக்குமா இல்லையா? நான் சொல்கிறது 2021க்கும் 26 கம்பேரிஷன். நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டேன், நான் டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் பேசுறது அதனால தான் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. மக்கள் உங்களை புறக்கணிக்குதான ஒரு காரணம் வேணும்ல. அதுக்கு எந்த காரணம்? நீங்கள் மக்களோடு சேர்ந்தே வரமாட்டீங்க. அப்போ மக்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. இல்லாத குறைகளை தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் பேச தயாராக இல்லை. சரி, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.